துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதே சிவனே போற்றி எண்ணற்றவரை போற்றி சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகளை போற்றி வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய நாள் 153வது வருட பூர்த்தி சித்தர் சிவயோக சுவாமிகள் அவர்களின் அத்தோடு இந்த மகானுக்கு சிலை வைத்து 3வது வருட பூர்த்தி. காரணம் தவிர்க்க முடியாத காரணத்தால் மக்களுக்கு வர முடியவில்லை. ஆனாலும் இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தின் 24 வருடத்துக்கு முன் அடியேன் அமரர் பத்மநாதன் அவர்களுக்கு நான் விடுத்த விடுகை என்னவென்றால், இந்த சங்கத்தில் எமது தலைமுறையாக இந்த சங்கம் நடக்க வேண்டும். அதற்கிணங்க இளையோர்களின் பங்களிப்பு கண்டிப்பாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது ஒரு முறை ஆரம்பித்தார்கள். 40வது ஆண்டு விழாவில் 40 குழந்தைகள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அவர் 40ல் ஒருவராவது மிஞ்சி இல்லை. அதே நேரத்தில் எமது யோக சுவாமியின் அடியார் திருவாளர், மதிப்புக்குரிய திருவாளர் முருகானந்தம் அவர்கள் எனக்கு வேண்டுகோள் என்று விட்டார். இளைஞர்கள் வந்து பங்கேற்றினால் ஒரு காலத்தில் இந்த மகானின் குரு பூசை ஒழுங்காக நடைபெறும் என்று. அதற்கேற்ப திருமதி ரூபன் அவர்களை அணுகினேன். அப்பொழுது அவர்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் ஓம் என்று சொன்னார்கள். இங்கு வந்திருக்கின்றார்கள் சிவரூபா, சிவரூபினி, சாய்ரூபா, சிவரூபா இருவர்களும் இந்த குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள். இந்த குழந்தைகள் லேசுப்பட்ட குழந்தைகள் அல்ல. எத்தனையோ சைவ ஸ்தலங்களில் இருந்து திருப்புகழ் பாடி, விவரம் பாடி, பேச்சு போட்டியில் ஈடுபட்டு பரிசு பெற்ற குழந்தைகள். அத்தோடு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றார்கள், ஃபாரஸ்ட் ஸ்கூல். அப்படியான இந்த குழந்தைகளை கேட்ட பொழுது எந்த விதமான முகச்சொலிப்பும் இல்லாமல் நாங்கள் செய்கின்றோம் என்றார்கள். இப்பொழுது இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் உரை ஆற்றப்படும். தயவு செய்து அமைதியாக இருந்து அதை பார்த்து மகிழும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, எனது அன்பு சகோதரியின் போன கிழமை 80வது அகவையை நடந்துள்ளது. அதற்காகத்தான் அவரின் மகனும் இங்கு வந்திருந்தார். அவர்களையும் வருக என்று கூறி சங்கத்தின் சார்பில் திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்களை இந்த விழாவினை ஏற்று நடத்துமாறு தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அத்தோடு ஒரு முக்கிய வேண்டுகோள், ஜூமில் இருப்பவர்களில் திருவாளர் செல்வரட்னம் மாஸ்டர், திருமதி அருளாம்பிகை, திரு சைவப்புலவர் நித்யானந்தன், திருவாளர் ஸ்ரீரங்கன் இவர்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு 2 நிமிடங்கள் மகானை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். அன்பான வணக்கம். இன்று திருவாளர் வாங்கனந்தன் சுவாமிகள் இந்த சிலை நிறுவப்பட்டு என்று 3வது ஆண்டு அதுடன் அவருடைய பிறந்த தினம். நாங்கள் டேக்கில் வளமை போல உங்களுக்கு தெரியும், நாங்கள் பழமையாக ஆயிலியம் தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். மாதாந்த ஆயிலிய பூசையும் பரிசாந்த பூசையும். இன்று பிறந்த நாளை ஒட்டி ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் இந்த இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நான் 1 மணித்தியாலம் தான் எங்களுக்கு கால அவகாசம்.
அதனுடைய நான் உடனே தொடங்குகின்றேன். முதலாவதாக நச்சிந்தனை என்னும் நல்ல முதற்கால் சச்சிதானந்தத்தை சாசிவரைதவி என்ற பாடலையும் திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் பாடுகிறார். திருவடிகள் போற்றி போற்றி. நற்றிந்தனை என்னும் நல்லமுதம் உண்டற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. சச்சிதானந்தத்தை சர்தீவர் செய்தாதலே நச்சிந்தனை வேதம் நல்கிய சத்குருவே உண்டன் மலர்பாதம் ஓயாது உணர்வர்த்தம் சிந்தை வதியும் சிவம். நன்றி திருவாளர் மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் முருகானந்தன் அவர்கள் நீங்கள் வாசிக்கிறோம். நான் உங்கள்ட்ட ரெண்டே உங்கள்ட்ட சங்கத்தின் சார்பாக நானே வாசித்துக் கொள்கிறேன். முகப்பு திருமுகம். நீ உடம்பன்று மனமன்று புத்தியன்று சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை நமது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது தருமனது பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திரு முன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இது சிவஜீவ சுவாமிகளுடைய அருளுரை. நன்றி. அடுத்ததாக திருவாரூர் முருகானந்தன் அவர்கள் நச்சிந்தனை சிவசிவ செல்வ கணபதி விநாயகருடைய பாடல் பாடுவார். நன்றி. 8ஆம் பதிப்பில் 230ஆம் பக்கம். சிவ சிவ செல்வ கணபதியோம் சிவ சிவ செல்வ கணபதியோம் சிவ சிவ செல்வனே சிவ சிவ செல்வ சிவ தொண்டமோ சிவ சிவ செல்வ சிவனடியாரோ சிவ சிவ தம்முள் திருவருளோ சிவ சிவ செல்வ திருமானோ சிவ சிவ ஐயன் முதல் தேவர்களோ சிவ சிவ ஐம்பெரும் பூதங்கள் ஓம் சிவ 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 ஐம்பொறியோ சிவ 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 ஐம்புலன் ஓம் சிவ 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 தச நாடிகளோ சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் சிவ சிவ சத்குரு நாதன் ஓம் சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ சத்குரு நாதன் ஓம். சத்குரு ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருவாரூர் அவர்களே. அடுத்ததாக நச்சிந்தனை பாடல் ஏன் பாடுவதே என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் வினையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன் அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன் அவனை எல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன் முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கும் அறியவுனான் எங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன்
நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். நாமே நாம் அன்றுடைத்தான் எங்கள் குருநாதன். நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமே ஓமினை என்றான் எங்கள் குருநாதன். போக்கு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாம் அன்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமென்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன். ஊமையெழுத்தான் எங்கள் குருநாதன். சிவசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்ததாக நான் பேச்சாளர் வரிசைக்கு போகின்றோம். இதை நான் திருவாளர் ராமானந்தன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி திருமதி சரோஜா கனகசபீசன் அவர்களே. இப்பொழுது பேச்சாளர்களில் ஜூமில் யாரும் திருவாளர் ரவீந்திரநாத் யாரும் இருக்கணுமா? ஜூமில் பேசக்கூடிய ஆட்கள்? ஐயா செல்வரட்னம் மாஸ்டர் ஐயா ரெடியோ? நீங்களும் தயார் பண்ணிக்கொள்ளுங்க. செல்வரட்னம் மாஸ்டர் பேசுறேன்டா, பேசுங்க ஐயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. கொஞ்சம் கேமரா உயர்த்தி விடுங்க ஐயா. இல்ல மெட்ட மாதிரி. ஓ சரி, நன்றி. தொல்காப்பியத்திலே ஒரு சூத்திரம் வருகிறது. முதல் எனப்படுவது நிலம், நேரம், நிலம், காலம். இந்த இயல்பு என மொழிபெயர்ந்தோர் உணர்ந்தோரே. இதை உணர்ந்தவர்கள்தான் எங்களுடைய உலக இயற்கையை இரண்டாக பிரித்தார்கள். ஒன்று நிலமும் ஒன்று காலமும். இப்ப காலம் பொன்னானது என்றது 2 நிமிடம் ஒவ்வொருவருக்கும், அதோட 1 மணித்தியாலத்தை முடிக்க வேண்டிய கட்டமும் அதோட நேரத்தினுடைய மகிமையும் விளங்குகிறது. அடுத்தது நிலம். நிலத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நிலம் பறிபோனா எல்லாம் பறிபோகும். இது நாங்கள் காண்ற உலக இயற்கையிலே ஒரு உண்மை. இது எங்களுக்கு தொல்காப்பியம் மூலம் நாங்கள் அறிய கிடக்கிறது. அடுத்ததாக யோக சுவாமியர் அவருடைய சிந்தனைகளிலே அவருடைய தோற்றம் வெண்டாமரை கன்றின் என்பதன் தாங்கவன் வெள்ளை உள்ளாம் என்று குமரகுருவ அடிகளார் சரஸ்வதியை பற்றி சொல்றார். அதே லட்சணமாக வெள்ளை உடை, வெள்ளை தாடி, வெள்ளை உள்ளம் அத்தனையும் சேர்ந்ததுதான் அந்த யோக சுவாமிகளுடைய திருவடிகள். ஒரு விஞ்ஞானத்திலே சொல்லப்படுகிறது, எல்லா நிறங்களையும் கலந்து ஒன்றாக்கினால் அதனுடைய உண்மை விளக்கம் உண்மையாக வருகிறது என்று விஞ்ஞானம் கூறு. அந்த முறையிலே அவருடைய தோற்றம் இருக்கிறது. அவரே கூறுகிறார்கள், இவருக்கும் ஒரு ஆசான் தேவை என்பது. அந்த ஆசான் அவருக்கு கிடைத்தது செல்லப்பன் அடிகளார் மூலம்தான். உலகம் அவரை விசர் என்று சொன்னாலும் அவர் அதனை பற்றி அவர் சொல்றதை கேட்டு அவரனாலே துன்பப்பட்டு அத்தனையும் அடங்கலாக இருக்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், ஆசான் மலடி மறவா அடியவன் பேசும் செந்தமிழ் பிறவி நீக்குமே. குருவினுடைய சொல்லை கேட்டு வாழ்பவன் தன்னுடைய பிறவி போக்கும் என்று சொல்லி செல்லப்ப சுவாமிகளை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். உண்மை முழுதும் என்றான். உலகம் முழுவதும் உண்மை, அதை மறக்க இயலாது. பொய்யெல்லாம் மாறும் உண்மை என்று சொல்றார். அவர்கள் சொல்ற 2 வாக்கியம் முக்கியமாக நான் கூற விரும்புகிறேன். ஒன்று, சுற்றி சுற்றி சுப்பன் இல்லை, சுற்றி சுற்றி சுப்பன் கொள்ளை என்று சொல்றேன். அது என்ன சுற்றி சுற்றி சுப்பன் கொள்ளை என்றால் அவரே விளக்குற பிறப்பு முறப்பும் சுற்றி சுற்றி மானுட இயல்பில் வரக்கூடும். அடுத்த சொல்ற, பச்சை தண்ணியில் பலகாரம் சுட முடியாது. அது பச்சை தண்ணி. முயற்சி திருவினையாக்கும். இதுதான் அவர் கூறும் எங்களுடைய இருவினையால் நாங்கள் பிறந்தோம். அந்த இருவினையை நாங்கள் கழிக்கிறதுக்கு குருவரன் வழியில் வர வேண்டும் என்று கூறி சொல்லுறேன். நன்றி, வணக்கம். சிவயோக சுவாமி திருவடிகள் போற்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி திருவாளர் செல்வரட்ன மாஸ்டர் அவர்களே. இதை தொடர்ந்து வேறு யார் ஜூமில் நிற்கிறார்களா? ஓம் ஆமாம். நான் இப்போ, அருளாம்பி அம்மா பேசுங்க. பேசுகிறேன். இப்பொழுது திருமதி அருளாம்பிய குணதாசன் அவர்கள் பேசுவார்கள். எல்லா யோசுவாமி அடியார்களுக்கும் என்னுடைய சில வணக்கங்கள். இதுல வாமனனை பாராட்ட வேணும். அவர் இதுல ஊக்கமாக வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு அவர் ஒரு ஆசிரியற்ற பிள்ளையாற்றபடியாலே அந்த பழக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மிக்க சந்தோஷமா இருக்கிறது. அடுத்தது யோக சுவாமி என்றது அது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம். அது இந்த காலத்துல நாங்கள் அகத்தியர் அமைதி என்று 15 சித்தர்கள் என்றவர்கள் எல்லாம் படித்திருக்கலாமே ஒழிய அவர்களை நேரில் தரிசித்து அருள் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் காலத்திலேயே வாழ்ந்து தகப்பனார் அவர்கிட்ட போய்த்தான் அவர் சிறப்பான ஒரு ஆசிரியராகவும் இலங்கையிலே ஒரு பெரிய புத்தகத்தாளராக பெறது காரணம் யோர் சுவாமி. அவரை எல்லாம் கூட்டி கொண்டு போக இவள் பாரதியலா கவனமா பலவடா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படியே அவர் நீதவான் யாழ்ப்பாண நல்லூர் வீதியில வரும்பொழுது காரணி பாட்டி வரி ஏற சொல்ல அவர் முஸ்லீம் அங்க பூசை நடக்குது போய் பார்த்துட்டு வாங்க அவர் போனா அங்க நீங்க தானே தெரியுறீர்கள். அப்ப இதுல என்ன நாங்கள் அறிகிறது, அங்க மூலஸ்தானத்துல இருக்கிற முருகன் யோசுவாமியாக அவதரித்து எங்கள் காலத்துல வாழ்ந்தா இது ஒரு பெரிய அதிசயம். அப்ப அதாவது அந்த ஒரு பெரிய பேச்சாளனை நான் வழங்கல் என்ற உடனே அவர் அழுது கொண்டு வர போய் பேசுற நாளை கண்ட உடனே பேசுறாரு. இப்படி எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவர் பல இடத்துல நின்றிருக்கிறார். என்ன யோசிச்சு பாருங்க, கதிராமத்துல நிற்பார், இங்க நிற்பார், யாழ்ப்பாணத்திலும் நின்றிருக்கிறார். அவர் எவ்வளவு இந்த கபாச்சாமிய பாத்தியா அந்த பாலிபனை தன் வசப்படுத்துறான்னு சாதாரண விஷயம் என்ன, ஒரு நாட்டியமாட வந்தவன். அப்போ எவ்வளவு இன்னைக்கு அந்த கவாய்ச்சாமி கவாயிலே எங்களை ஒரு பெரிய கோயிலை கட்டி முருகனுக்கு சிவனுக்கு செல்லப்பெருக்கள் எல்லாம் கட்டி எவ்வளவு சிறப்பா நடத்துறார் பாருங்கள். அதுபோல நீங்களும் லண்டன்ல யோசுவாமின் பேரை அவருடைய அருளை ஒலிக்கவையும் மேலும் மேலும் நீங்க செய்கிற சேவைக்கு என் பாராட்டுக்கள். இது எல்லாரும் கலந்து கொள்ள வேணும். கோயிலுக்கு போறதுல முக்கியம், இப்படியான சித்தர்களை வழிபடுறதுதான் முக்கியம். அவர் நடமாடும் தெய்வமாக எங்கள் காலத்துல இருந்து வளர்ந்தவர்கள். அந்த பூசிய குரல் மேலும் சிறப்பா செய்ய வேணும் என்று இதுக்கு முதலாவது ரவீந்திரநாதனுக்கு மேல நன்றிய தெரிவிச்சு அந்த பிள்ளைதான் எனக்கு விஷயம் நடக்குது என்று சொன்னவர். எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். யோசுவாமி திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நன்றி திருமதி அருளாம்பிய குணராசா, உங்கள் அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி. மற்றும் சக புலவர் நித்யானந்தன் வேற யாராவது பேசுறதுக்கு விரும்புறீங்கன்னா பேசலாம். வேற ஒருத்தரும் இல்லையா? இதை தொடர்ந்து திருமதி ராஜி ரூபன் அவர்கள் இங்கு வாசிப்பார். ஓம் சிவமயம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றுண்டு. நீங்கள் உங்கள் கடமையை வலுவாது செய்யுங்கள். உங்களுக்கு பகவான் நல்லவர் புரிவார். எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை செய்வேன். இப்படிக்கு அவனை தானே செய்வன திருந்த செய். மூத்தோர் வார்த்தை அமிர்தம். யோக சுவாமி திருவடியை போற்றி போற்றி. நேரத்தை கருதி இப்பொழுது முற்கூட்டியது போல இளம் வாலிபர்கள் இதில் சேர வேண்டும் என்று அவா பிடித்து திரிந்த ஒருவர். அதே போல் யோர் சுவாமி நிலையத்திலும் இப்படியான இளம் யுவதிகளோ இளம் பிள்ளைகள் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க சேர வேண்டும் என்று கேட்ட திருவானந்தத்திற்கும் நன்றி கூறி இப்பொழுது செல்வி சிவரூபா அவர்களை
அன்புடன் அழைக்கின்றேன் உங்களது உரையை ஆற்றுவதற்காக. சேர்ந்து சேர்ந்து யோக சுவாமி திருப்பணிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு மகானான சிவ யோக சுவாமிகள் பற்றி கூற வந்துள்ளோம். அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நமக்குள் அமைதி, அன்பு, அவருடைய வாழ்க்கை எளிமையுடன் ஆரம்பித்து உண்மையான ஆன்மீக வழியில் உயர்ந்தது. சிவ யோக சுவாமிகள் அவர்கள் மே 29, 1872 ஆண்டில் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மாவட்டபுரத்தில் அம்பலவான சின்னாட்சி அம்மை தம்பதிகளுக்கு பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சதாசிவம். சிறு வயதில் தாயை இழந்த அவர் ஆயாவின் சமூகத்தில் முத்துப்பிள்ளை அம்மையார் வளர்த்தார். அவர் ஆரம்ப கல்வியை கொழும்பு துறையில் உள்ள ஒரு கத்தோலிக்க பள்ளியில் கற்று பின்னர் யாழ்ப்பாண செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி மேற்படிப்பம் முடித்தார். கல்வியை முடித்ததும் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்திலும் கிளிநொச்சி இரணைமடு குளத்திட்டத்தில் களஞ்சிய காப்பாளராகவும் பணியாற்றினார். யோக சுவாமிகளின் ஆன்மீக வாழ்க்கை 1905 ஆண்டு முதலில் செல்லப்பா சுவாமிகளை நல்லூர் தேரடியில் சந்தித்ததில் இருந்து ஆரம்பமானது. அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையையும் மனதையும் முழுவதுமாக மாற்றியது. செல்லப்பா சுவாமிகளின் வழிகாட்டுதலின் மூலம் ஆன்மீக உண்மைகளை அடைந்து தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். பின்தொடர்ந்து 5 ஆண்டுகள் செல்லப்பாவின் சீடராக இருந்து அவரிடம் தீட்சை பெற்று சந்நியாச வாழ்க்கையை ஆரம்பித்தார். கொழும்பு துறையில் ஒரு இழுப்பமை மரத்தடியில் யோக சாதனைகளை ஈடுபட்டார். செல்லப்பா சுவாமிகள் சமாதி அடைந்த பின் யோக சுவாமிகள் அவர்கள் ஒரு ஆச்சரியமான பகுதிகளில் மக்களுக்கு நற்சிந்தனைகள் ஆகியவற்றை வழங்கினார். 1934 ஆண்டில் அவர் சிவதொண்டன் என்ற ஆன்மீக இதழை ஆரம்பித்தார். அது இன்று வரை தொடர்ச்சியாக வெளியிடப்படுகிறது. 1940 ஆண்டில் இந்தியா சென்று திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷியை சந்தித்தார். இது ஒரு ஆன்மீக கலையாய்வு போல அமைந்தது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வாழ்ந்த சுவாமிகள் மார்ச் 24, 1964 மாலை 3:30 மணியளவில் யாழ்ப்பாணம் சிவதொண்டன் நிலையத்தில் அவரது 91 வயது சமாதி அடைந்தார். அவரின் சமாதி இன்று பக்தர்களுக்கு ஒரு சாந்தி தரும் தெய்வீக தலமாக வழங்குகிறது. யோக சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை நமக்கு மனதில் அமைதி வளர்க்க வேண்டும், யாரையும் வெறுக்காமல் நேசிக்க வேண்டும், யாரையும் குறை சொல்லாமல் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், இறைவனை நம்பி நல்லதை செய்வோம் போன்ற பாடங்களை கற்று தந்துள்ளது. யோக சுவாமிகள் கூறிய வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அவர் மௌனத்தால் தான் பெரும் போதனைகளை தந்தார். அனைத்தும் சிவமே,
சிவனது செயல் நான் யாருமல்ல. சமாதானமாய் இரு, சிந்திக்காது சற்று அமைதியாக இரு போன்ற மகா வாக்கியங்களை நமக்கு அருளியுள்ளார். யோக சுவாமிகள் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னை வளர்த்து உலக மக்களுக்கு ஞான ஒளியாக விளங்கியவர். அவரை போல நாமும் படிக்கவும், நல்லது பேசவும், அனைவருக்கும் உதவவும் பழக வேண்டும். அவரை போல நாம் அமைதி, அன்பு, யோசனை கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் சிறக்கும். யோக சுவாமிகள் அவர்களின் 153வது அகவை தினத்தில் எம்மை அழைத்து சந்தர்ப்பத்தை வழங்கிய சைவ முன்னேற்ற சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி செல்விகள் சிவரூபா, சாய் ரூபா இவர்களுக்கும் அவர்களை அழைத்து வந்த தாயார் ராஜி ரூபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். What a beautiful speech, very softly spoken and well done. And we would like you to come and continue to do the service for the Yoga Swamigal Tiruvadigal 4040. Okay, very good. இதை தொடர்ந்து திருவாளர் முருகானந்தன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியார்கள் என்று சொல்லணும் யோக சுவாமிகளுடைய அடியார்களாக இந்த இடத்திலே கருதி கொள்வோம். இது ஒரு மனத்தியாக நிகழ்வு என்றபடியால் சின்ன டைமிங் சொல்லலாம். கடைசி 5 நிமிடத்துக்குள்ளே முடியாக முடிக்கின்றபடியால் அண்ணாவுடைய தோளை எப்பவும் தாட்டலாம். 2 நிலையிலே வேறு யாராவது பேச்சாளர்கள் வந்து விட்டார்கள் என்றாலும் சொல்லுவார். நீங்களும் நிச்சயமாக பேச வேண்டும். அவை நான் என்னுடைய உரையை ஒரு 5 to 7 நிமிடங்களாக இப்போதைக்கு வைத்துக் கொள்கிறேன். யோக சுவாமிகள் வாழ்க்கையும் வழிகாட்டலும் என்கின்ற இந்த நூல் எனக்கு டாக்டர் நவரத்னம் அவர்கள் கேட்டுக்கொண்ட வகையிலே கொண்டு வந்தார். இன்னும் சுவாமிகளுடைய திருவாய் அருள்மொழிகள் அவர் அவ்வப்போது பேசுகின்ற அதிலே 3 புத்தகங்கள் என்னிடம் தந்தார். 2 நச்சிந்தனை புத்தகங்கள் என்னிடம் தந்தார். அப்ப இதிலே இந்த 2 நச்சிந்தனை புத்தகங்களை நான் வேறு இருவருக்கு கொடுக்க இருந்தேன். ஆனால் திருவருள் வேறு மாதிரி செய்தி உள்நுழைத்தி இருக்கிறது. அவர்களை சரோஜாக்காவும் அமரண்ணாவும் குறிக்கப்பட்ட யோகான வாழ்க்கைக்குள்ள நான் படிச்சாலும் அதுக்கு நிலத்துக்கு வாசிப்போம் சந்தித்ததான் சொல்லி இருந்தேன். அந்த பர்டிகுலர் ஐயா ஏன்னா அவருடைய 29வது வயதில்தான் சிலப்பா சுவாமி சந்தித்தார் என்பதால்தான் அடியே அறிந்திருக்கிறேன். கணக்கு போட்டு 33 மாதிரி கிடக்குது. ஆனால் நாங்கள் அவருக்கு தவறுகளை சரியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சில வழியில நான் நினைத்தது கூடியா இருக்கலாம். நீங்கள் சொன்னா சரியா இருக்கட்டும். அப்ப இப்ப யோக சுவாமிகளுடைய வாழ்வை இப்ப எங்களுக்கு இந்த ஐயர்மார் இருக்கிறாரு பிராமணர்கள், அவர்களுக்கு திருமுருகாற்றுப்படையில ஒரு வார்த்தை இருக்கிறது, இருபுறப்பாடல்கள். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில இருக்குது இந்த ஞான ஸ்நானம் பெறுகிறது. அதை விட செகண்ட் பர்த் மாதிரி யோக சுவாமியினுடைய அந்த செகண்ட் பர்த் என்றது அவர் செல்லப்பா சுவாமிகளை சந்தித்த பொழுது வந்தது. அப்ப அது வரைக்கும் அவர் சாதாரணமானவர். ஆனால் அந்த வாழ்விலே அவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். அவர் திருமுறைகளை மற்ற திருக்குறள் ஔவையார் இவைகளை எல்லாம் கற்றுணர்ந்து ஓதியிருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு இந்த மொபைல் போன் வந்து நான் என்னவே சொல்றேன், எங்களை பல வகைதானையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இன்னும் கடுமையாச்சுன்னா சீரழிக்க சொல்லலாம்.
ஆகவே அந்த காலத்திலே அவர் தாயார் இறந்தபடியால் தான் அவருடைய மாமியார் ஆகிய அந்த அம்மையாருடைய பேர் ஞாபகம் குடும்பத்துறைக்கு வந்தார். அப்ப அவர் சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார். ஏனென்றால் அது வரைக்கும் அவரை பற்றி சரி நாங்கள் மக்கள் கூட்டத்துக்கு ஒரு ஆளை இருந்திருந்தார். அப்ப அவர் குடும்பத்துறைக்கு வந்து அங்கே சில அடியாருடன் சேர்ந்து நல்லூருக்கு போறார். இவர் அவரை காண்பதற்கு முதல் அவர் இவரை கண்டார். ஆனபடியாத்தான் அவர் கேட்டார், யாரடா நீ? யோகசாமி செலப்பா கேட்டார். பிறகு சொன்னார், தேரடாவும் தீரடா பற்றி. அப்ப அவர் உலக செலக்டிவாகத்தான் செய்திருக்கிறார். ஆனா சுவாமி விவேகானந்தருடைய வரலாற்று மற்றவர். சுவாமி விவேகானந்தர் ஹீ செலக்டட் இஸ் குரு. ஆனால் செல்லப்பா என்னை பொறுத்தவரை அவர் இவரை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அடியேன் உணர்கிறேன். புத்தகமும் அதிலே சில செய்திகளை சொல்லுங்கள். இன்னொரு விடயம், நீங்களும் சாய்பாபா அவருடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைத்திருக்கிறீர்கள். சத்ய சாய்பாபா ஒரு விடயம் சொன்னதாக என்பவர் பாலராமன் இங்கே சொல்ல பேசக்கூடியவர். அவர் சொல்லுவார், சத்ய சாய்பாபா சொல்லுவார், ஐ ஆம் குட், யூ ஆர் குட், ஐ நோ தட், யூ டோன்ட் நோ தட். ஏனென்றால் யோக சுவாமிகள் இதை இன்னொரு வகையிலே சொல்றார். நச்சிந்தனையிலே உன்னுக்குள்ளே உள்ள தெய்வீக தன்மையை உணர். எனக்குள்ள உள்ள அந்த டிவினிட்டியை நான் உணர்கிற போது ஐ ஆம் ஒன் வித் தி காட். அது அவியவைக்குத்தான் தெரியும். நான் கடவுளை உணர்ந்துட்டேன் என்று மற்றவர் சொல்லினார். நான் அதனுடைய தான் அன்பே சோமாய் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி திருமூலர் சொல்லுகின்றேன். அதுதான் ஆன்மீகத்தின் முயற்சி. அப்ப அந்த பிள்ளை நல்ல ஒரு வார்த்தை பேசின அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிப்பது. அதுதான் இந்த இருபுற பாடல்கள் அந்த நிலை. அந்த நிலையை நோக்கி நம்ம உயரணும். இப்ப நான் பெரிய ஆயுதங்கள் பண்ண இதுல வந்து கட்டு தான் எழுதினேன். நான் உள்ளுக்குள்ள நிறைய கிடக்குது. கிழக்க பார்க்கலாமல் அண்ணன் உள்ள நேரத்தில் அடிப்படையில். ஆகவே இந்த திருவுருவச்சினையை பற்றியும் மறுபடியும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு வரலாற்று பதிவுக்காக நாராச ஐயாவும் அடியனும் 93ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி அவங்க முதல் காண்பிருந்தது. முதலாவது நிகழ்வு 12ஆம் தேதி 9ஆம் மாதம் 93ஆம் ஆண்டு யோக சுவாமியினுடைய ஒரு நிலையமாக இங்கே சிவகொண்ட நிலையம் என்று ஆரம்பிக்கின்றது. அதிலே முக்கியமாக கலந்து கொண்டவர் ராமண்ணா. மற்றது மார்க்கண்டன் ஐயா அப்பொழுது இருந்திருந்தார். மற்றது டாக்டர் ஸ்ரீதர் என்று ஒருவர். இதை ஒரு நாளைக்கு வடிவாக மதிய வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். அவை அன்றைக்கு எனக்கும் அவருக்குமான அந்த ஆரம்பம் அவருடைய இறுதி மூச்சு பரியந்தம் வரை தொடர்ந்தது. எனக்கு இது ஒரே ஒரு விஷயம் என்ன பற்றி சொல்ல வேண்டும். அவருக்கு 2 பெண் குழந்தை இருந்தபடியால் அவருடைய அஸ்தி கரைக்கின்ற பொழுது அடியேன் அந்த பாக்கியம் பற்றி சிதம்பரம் பிள்ளையா ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்த்தேன். நான் ஒரு வயதில் ஞான புதன். அதே மாதிரி என்னுடைய தந்தை பெற்றார்களை தவிர நான் தலைக்கு என்ன வைத்தது ஒரே ஒரு ஆர்வம் இல்லை இந்த நிலையத்தில் நிறுவனர். அப்ப அவர்களுக்கு நான் ஒரு ஞான புதன் என்பதாக இதை நான் எனக்குள் கருதி கொள்கின்றேன். அப்ப இந்த திருவுருவச்சிலையை பற்றி வருகின்ற பொழுது நாகராஜா ஐயா இடையிலே 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இடப்பட்ட காலத்திலே அவர்தான் முன்னுக்கு நின்று திருமதி வசந்தா மாதவன் மற்றது எங்களுடைய சரவேக மந்திரிக்க அந்த காலத்தில் நான் வரவில்லை. மற்றது விஜய் அக்கா போன்றவர்கள் இங்கே நடத்தி வந்தார்கள். அருளாம்பியம்மா ஏன் சொல்லுகின்றோம் என்றால் இது ஒரு தெய்வீகமான முடியும். ஆனபடியாத்தான் யாரும் வரலாம் போகலாம். ஆனா தொடர்ச்சி பண்ணப்பட்டது. அடியே 2016 வரைக்கும் இருந்து அதுக்கு பிறகு அந்த கொரோனா காலகட்டத்தோடு திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் அடியேன் விடவில்லை. தனிநபராகவும் செல்வநாயர் ஆலயத்தில் சர்வவியாக்கன மந்திரத்துக்கு நடந்தது என்ன நல்ல விடயங்கள் அதற்குரிய தொடர்ச்சி ஏதோ ஒரு வகையில் பேணப்படும். இங்கே திரும்ப திருவுருவச் சிலைக்கு வருகின்ற பொழுது அந்த இடப்பட்ட காலத்தில் நாராயண ஐயாவுக்கு ஜனமும் மனமும் இருந்தபடியால் அவர் நிறைய செலவழிப்பார். வெளியில் உள்ள மக்களுக்கும் இங்கே உள்ள பக்தி மார்க்கங்களுக்கு இந்த 2 பெரிய படங்களும் அவர் இங்கே கொண்டு வந்து வைத்தவர். எல்லாம் 2016 முதல். அப்ப அவர் இது என்ன சொல்வது ராமநாதன் ஐயா அவர்கள் சொன்னபடியும் SMS நிறுவனர் அவர் 50 பவுன் வீதம் ஸ்டாண்டிங்கோட கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டாண்டிங்கோட தான் இந்த திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. இந்த திருவுருவச் சிலை தொடர்பாக சில அபிப்பிராய வித்தியாசங்கள் எனக்கு இருக்கிறது, பாவனாவுக்கு இருக்கிறது, இன்னொரு சிலருக்கு இருக்குது. அவை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக பேச மாட்டேன். ஏனென்றால் இது ஒரு செலிபிரேஷன். அவை இந்த திருவுருவச் சிலை இங்கே அது ஒரு பாக்ஸ்ல இருக்கிறது. ரவீந்திர மோகன் அப்பொழுது தலைவராக இருந்தார்.
ரவீந்திர மோகன் அதை பற்றி என்னுடன் பேசும்போது நான் தற்செயலாக சொன்னேன், ஏனென்றால் இப்படி நடக்கும் என்பது தெரியாதவனாக சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இப்படி நடக்கிறது மிகவும் சந்தோஷம். நான் சொன்னேன், ரவீந்திர மோகனும் திருவள்ளுவச்சிலையை நீங்கள் திறப்பதை இந்த மே மாதம் 29ஆம் தேதி வைத்தால் சுவாமியினுடைய பிறந்த தினம் ஆங்கிலத்தின்படி, அதுக்கு இங்கே ஆதாரம் இருக்குது. இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலையை, அவருடைய அந்த பிறந்த நாளையும் நாங்கள் ஒரு சேர செலிபிரேட் பண்ணுகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அப்ப இந்த பிறந்த நாள் நல்லபடியால் இளைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் ரெண்டு பிறந்துட்டீங்க. இந்த யோக சுவாமியுடைய பக்தர்களாக அம்மா நான் சேர்த்திருந்த போறேன். ஆகவே எங்களவர்களுக்கும் எந்த காலகட்டத்திலே பிறப்பு வருகிறது என்பது அதாவது ஒரு தொடர்போடு. இப்ப நீங்கள் சொன்னீங்க 1940ஆம் ஆண்டு அவர் ரமண மகரிஷியை சந்தித்தார். அது மிகப்பெரிய முடியும். அங்கே செல்லத்துறை சுவாமிகள் இது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். அவர்கள் இருக்கிறதுனால பேசுறாங்க ஆத்மீய ரீதியாக இங்கே தொடர்பு இருந்துக்கிறார். இதே மாதிரி ரமண மகரிஷியுடன் மகாத்மா காந்தியும் போய் இருந்துக்கிறார். அப்ப ஏன் நீங்கள் ஒன்றும் கலைக்கு யாரும் கேட்டாங்க, காந்தி திருப்பி சொல்லாரோ நானும் வேறும் உரையாடல்களை நீங்களே நினைக்கிறீர்கள் என்றால் அந்த ஆத்மாக்களின் உரையாடலாக நடைபெற்றது. இது சில கோயில்களில் சில பேருக்கு அட்ராக்ஷன். இங்கே ரவி என்பவர்கள் அவர் ஆட்சி முருகன் கோயிலுக்கு போவார், ஹரவிலத்திற்கு மகாலட்சுமி கோயிலுக்கு வருவார். சில தெய்வங்களை சில மூர்த்தங்களோட சில பேருக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த நிலையிலே யோக சுவாமிகளுடைய அந்த ஈர்ப்பு அடியனுக்கும் அறியா பெறுவதில் எங்களுடைய பெற்றார்கள் இருந்தாலும் அடியன் ஒருவன் தான் எனக்கு தெரிந்த அளவில் சுவாமிகள் ஈர்ப்புடன் இருக்கிறேன். அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதை விட்டு நான் மிகவும் உள்ள நிறைவுடன் இருக்கிறேன். அப்ப இந்த திருவுருவச் சிலை இங்கே வந்ததன் நிலையிலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது ஒரு படங்களாக வைத்து வழிபடுகின்றதை விட திருவுருவச் சிலையாக வைத்து வழிபடுகின்ற பொழுது அதற்குரிய மகிமை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் போன வருடம் 1ஆம் வருடம் மணிவண்ணனும் அடியனும் வரவில்லை. அந்த நேரம் 1ஆம் வருடம் நீங்கள் அபிடகங்கள் எல்லாம் செய்திருக்கிறது. அது 3 வருஷங்கள் குருபூசைக்கு செய்வது போன்று இனிவரும் காலங்களிலே அந்த திருவுருவச் சிலைக்கு நாங்கள் அபிடக ஆராதனைகளை செய்வதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டு, டாக்டர் நவரண்டம் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொன்னார். அது என்னவென்றால் இந்த வழிபாட்டு இடத்திலே நாங்கள் இதை வழிபாட்டுக்குரியதாக மாத்திருந்தால் வைத்திருக்க வேண்டும் என்று. அப்ப நான் உரையாடினேன். அந்த உரையாடலின் விவரங்களை கூட கொடுத்த பிறகு இந்த இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அடிய நிச்சயமாக சொல்லுவேன் என்பதை புரிதலே. எனக்கு 2-3 நிமிஷம் முன் நினைச்சபடியால் நான் இதுக்கு மேல் உடனடியாக கருத்து சொல்லவில்லை. நிச்சயமா. அப்ப வார வருடம் தம்பி ரவீந்திர மோகன் அவர்களும் இந்த இடத்திலே பங்கு பெற்ற வேண்டும். என்றால் அந்த காலகட்டத்தில் பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் ரவீந்திர மோகனும் தங்கச்சி சரோஜினி சந்திரகோபால் அவர்கள். அப்ப மற்றும்படி அண்ணா எனக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தார், அதை செய்ய போறேன். அதே நேரத்திலே அண்ணா சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய ஒரு மோஸ்ட் சீனியர் மெம்பர், மோஸ்ட் சீனியர் பை மெனி அஸ்பெக்ட்ஸ் போஷராகவும் மோஸ்ட் சீனியர் அண்ணா ஐயா சொல்லியிருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் இளைஞராக வருவது நல்லது. உங்கள் மார்களையும் வைத்து கேட்டுக்கொள்வது, அடுத்து இருக்கிற மற்ற SMS கமிட்டி மெம்பர்ஸையும் வர சொன்னுங்கள். ஒரு வருடத்திலே அண்ணாவுடைய வேண்டுகோளுக்குள்ள வருகிறது. ஒரு வருடத்திலே 12 365 27 பிரச்சனைகள் 13 வருது. 12 குருபூசை வழிபாடும் 1 குருபூசையா பங்குனியாவே வருது. SMS 25 மெம்பர்ஸ் தான் நினைக்கிறது. அப்ப ஒரு ரோஸ்டர் மூலமாக கூட எல்லாம் வேறு செய்வது குடும்பம். வருஷத்தில் ஒரு நாள் வந்தாலும் குருபூசைக்கும் வருஷத்துல ஒரு நாள் 12 மாதம் இதை நீங்கள் முயற்சி கொண்டு உங்களோட சேர்ந்து நான் உங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு தூண்டி ஒடுப்பது தயாராக இருக்கிறேன். இங்கே ஒவ்வொரு ஆயிலியத்திலும் இங்கே இந்த கூட்டு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டு வழிபாடு வாமனனாவை சாமியாக பொருட்படுத்தாமல் இன்னும் கூட பரிமளிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புதிய புதிய பேச்சாளர்களை, புதிய புதிய ஆட்களை இங்கே இளம் தலைமுறையை இங்கே இழுப்பதிலே மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள். திரு மணிவண்ணன் அவர்கள்
அடியாருடைய தொடர்பிலே இங்கே வந்தவர். ஆனால் இப்பொழுது அவர் இதிலே ஈர்க்கப்பட்டு இதிலே இருக்கிறார். விசேடமான நன்றியை மாமன்னா உபரிமுறை சொல்வார். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நான் என்னுடைய தனிநபர் ஈடுபாட்டின் காரணமாக ஸ்ரீரங்கன், அருளாம்பி அம்மா, மற்றது விஜயக்கா, ரவி போன்றவர்களுடன் ஒன்றாக இந்த லட்சத்தினால் படித்துக் கொண்டேன் கொரோனா காலகட்டத்தில். அப்பொழுது திரு ரவீந்திரதாஸ் அவர்கள் இந்த ஜூம் மூலமாக தேவார வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவார திருமுறை வகுப்பை. அப்ப என்ன கேட்டார் விஜயக்கா, அதை நாங்கள் தாராளமாக பயன்படுத்தும். இன்றைக்கு ரவீந்திரதாசனுடைய அர்ப்பணிப்பினால் அது பல பேர் லண்டனிலிருந்தும் லண்டனில் பல பகுதியிலிருந்தும் கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கனடாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கேட்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் பிரான்ஸ், நான் நினைக்கின்றேன் எங்களுடைய பதிவுகளையும் நாங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய அந்த உரை ஏதோ ஒரு இடத்திலே பதிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது சம்பந்தமாக நாங்கள் இந்த நிகழ்வு முடிய பேசலாம் என்று கேட்டு, இந்த ஒரு மாதம் நடக்கக்கூடிய இந்த ஆயில்யம், அந்த ஆயிலிய நட்சத்திரத்தின் பொழுது நடப்பதுதான் எங்களுடைய முறை, எங்களுடைய ஒழுங்குமுறை. பெரும்பாலும் 3 மணியிலிருந்து 5 மணி என்பதாக வைத்திருக்கிறோம். சில தவிர்க்க முடியாத நேரங்களிலே மாத்திரம் அதனுடைய நேர மாற்றங்கள் இவர்கள் பொறுப்பாளர்கள் செய்வார்கள். அடியேன் அவர்களுடைய விடயங்களிலே அவர்களுடன் ஒத்துழைப்பதுண்டு. இது ஒரு பதிய பரவிடுகின்ற நிகழ்வாக இருக்கின்றபடியால் இதன் மூலம் கேட்டுக்கொள்வது, அந்த தினத்தை ஒரு 27 நாட்களுக்கு ஒரு முறை 2 மணத்தியாலத்தை நிச்சயமா வேல்முருகன், தம்பி வேல்முருகன் அவர்களும் இதிலே அவருடைய விசேடம், அவர் நிகழ்வு தொடங்க முதல் இந்த ஒவ்வொருத்தரும் ஒழுங்கு பண்ணுவார். ஒருமுறை இப்பொழுது உள்ள தலைவர் திரு நிரஞ்சன் அவர்களால் இந்த பீடத்தை வடிவமைத்து தந்தவர். அவை நன்றி சொல்வதாயும் பட்டியல் நீளம் நேரங்கள் போதாது. அதனுடைய இதை பக்தி பூர்வமாக செய்யணும்னு சொல்லி இந்த அளவில் என்னுடைய கருத்தை நிறைவு செய்தேன். ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்வது, மாதத்திலே ஒவ்வொரு 27 நாளுக்கு ஒரு முறை வருகின்ற ஆயிலியம் 2 மணத்தியாலம் தான் இருக்கிறது. அதிலே ராமண்ணா மிகவும் கருத்து அந்த கன்சர்னாக இதை நீங்கள் ஒருவேளை வேலைக்கு வீட்டுக்கு வர முடியாவிட்டால் நிச்சயமாக வேலை அல்லது இனியில் என்ற ஒரு பணியை விட்டு வரும் என்று சொல்லவில்லை. என்றால் தங்கச்சி இன்றைக்கு தாயார் வாசித்ததிலே உங்கள் கடமை வலுவாக செய்யுங்கள் என்பதுதான் யோக சுவாமிகளும் ஏனைய அருளாளர்கள் செய்வது. அவை இல்லறத்தார் தங்களுடைய இல்லற கடமை செய்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் சொன்ன மாதிரி ஆன்மீக விடேற்றத்துக்காக இப்படியான அருளாளர்களுடைய வரலாறுகளை, அது எங்கள் மண்ணிலே பிறந்து கடவுள் நிலை இதான் டாக்டர் நவரண்ணன் சொன்ன அந்த வார்த்தை, இந்த வசனத்துடன் என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். அவர் கடவுள் நிலைக்கு உயர்ந்தார். டாக்டர் நவரண்ணம் சொல்லுவார்கள், இதை வேல்முருகனும் வந்து விட்டார்கள் பற்றி சொல்லிக் கொண்டு டாக்டர் நவரண்ணம் சொல்லுவார், எனக்கு அவர் கடவுள் என்று. ஆகவே யோக சுவாமிகள் என்னுடைய தாப்பனாருக்கும் ஒரு கடவுள் நிலையிலே உரியவர். அவர் எனக்கு தனியா சொல்லியிருக்கிறார். யோக சுவாமி எனக்கு கடவுள் நிலைக்கு உரியவர் என்பதை நான் கருத்தளவில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்குரிய அந்த அனுபூதி எனக்கு கிடைக்கிறது. உண்மையா சொல்றேன், கொரோனா அங்கே ஐபிகே நிச்சயமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன ஏற்கனவே சொல்ல முடியும். ஐபிகே டைம் உங்களுக்கு 2 வீடு, ஒரு வீடுல அம்மாவும் அம்மாவும் இருந்தவர், ஒரு வீடுல அப்பாவும் நானும். அப்போ ஒரு நாளிடம் சொன்னார், சொன்னதோடு இப்பொழுது பிள்ளைக்கிறது என்ன யோசாமி அப்பா பேர் நான் சொல்லிக்கிறோம் கஷ்டமா சொல்லி போட்டு என்னுடைய கண்ணு என்னுடைய கரங்களால் மூடினார். மூடிய பொழுது இந்த தெய்வ திருவுருவங்கள் உயிர்ப்புடன் தனக்கு தெரியும். இரவு 2 மணிக்கு எனக்கு அப்பா சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருக்கு யோகசுவாமி கடவுள். அந்த நிலைக்கு அடியே உயரமன் என்று வாஞ்சிக்கிறேன், பாடுகிறேன். அந்த என்ன நோக்கி இதுவரை வரவில்லை, வருவேன் என்று கூறி, இது எல்லாருக்கும் உரிய ஒரு சூழ்நிலை, எல்லாரும் இந்த நிலைக்கு உயரலாம் என்பதை கூறி கூட நேரம் எடுத்திருந்தார். மன்னிப்பு கேட்டு கூட நேரம் எடுக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு இந்த ஒன்றே முழுக்க. நன்றிகள் கூறி அதன் பின் ஒரு வாசகம் வாசிக்கப்படும். நன்றி திருவாளர் முருகானந்தன் அவர்களே, வரவேற்கின்றேன். உண்மையிலேயே அது ஒரு சில வார்த்தைகள் நான் சொன்னேன்னா அவன் கவனிக்கல போடாது. இங்கு யாரையும் வா என்று சொல்லக்கூடாது.
அதை மட்டும் மனதில் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே வாருங்கள் என்று சொல்லக்கூடாது. அது உங்களோட தார்மீக கடமை. அதாவது இந்த சித்தர் நம்மவர், நமது ஊரில் உதித்தவர். சரியா? அவர்களை கொண்டாடும் பொழுதோ அல்லாட்டி பூஜைகள் செய்யும் பொழுதோ இங்க வாருங்கள் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் இது உங்களுடைய கடமை. நீங்கள் எல்லாரும் நமது ஊரவர்கள். நீங்கள் கண்டிப்பா இப்படியான விழாக்கள் இப்ப நான் இருக்கும் பொழுது நான் செய்தேன் என்றதை புழுவக்கூடாது. ஒரு காலமும் சொல்லக்கூடாது. இந்த புழுவுக்கும் பேருக்கும் பதவிக்கும் தெரிகிறாக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை ஒதுக்குங்கள். அங்கான இந்த பெயர்களை சொல்ல வேண்டாம். நான் செய்தேன், நீ செய்தேன், அவர் இந்த காலத்துல கொட்டினார், இவர் இந்த காலத்துல அள்ளினார், இவர் இந்த காலத்துல கட்டணம் கட்டுப்பட்டதுன்றதை அது தமிழ் மக்களின் மரபு. அது கெட்ட ஒரு மரபு. காரணம், ஒரு செய்தா அதை செய்ய விட்டுற வேண்டியதான். மகாத்மா காந்தி சுதந்திரம் பெற்றார், எடுத்து கொடுத்தார் என்று இந்தியாவுக்கு இருந்தாங்க. இதை பேசுறாங்களா அவரை பற்றி? இல்லையே. இல்லையே. ஈழத்துல இருந்தார் செல்வநாயகன், அவரை பற்றி இதை பேசுறார்களா? இல்லையே. இப்ப வந்த ஆன்மீகத்துக்குள்ள உள்ளட்ட உடனே, அதுக்குள்ள உள்ளட்ட உடனே, இதுக்குள்ள உள்ளட்ட உடனே, சமயத்துக்குள்ள உள்ளட்ட உடனே, அவர் அமைப்புக்குள்ள உள்ளட்ட உடனே தங்களோட பேர்கள் முன்னுக்கு வர உடனே இதுக்கண்டே ஒரு கூட்டம் அங்கலாச்சு கொண்டு தெரியுது. அடியேன் அப்படிப்பட்டவன் அல்ல, ஆனா நேர்மையா சொல்லி வைத்து கூற்றுவேன். ஏன்னா அப்படியா இந்த தொண்டர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த தொண்டனுடைய அறிவு உங்களை ஒருத்தருக்கு விளங்குது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், முற்கோபக்காரன். நான் முகத்துக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறேன். ஆனா இப்போ இவ்வளவோ அடக்கம். ஆனால் இவ்வளவோ அடக்கம். அவரின் அந்த தூண்டுதல் சரியாக செய்யாதபடியால் தான் அவர் குவிக்கிற காரணம் என்று நான் அறிந்து கொண்டேன். அதாவது அவர்கிட்ட இருந்து படிக்கக்கூடிய விஷயம் கணக்க இருக்குது. அன்றைக்கு மகாதேவன் சத்தியரூபனோட நான் பேசும் பொழுது சொன்னார், அருமையான மனுஷன் என்று. அதாவது இந்த பிள்ளை தகப்பன் அருமையான பண்ண என்று சொன்னார் எனக்கு. அப்ப ஏன் உங்களோட தொண்டுகள் அவ்வளவு தூரம் மக்கள் மனதிலே அடிபடைஞ்சிருக்கிறது. இதுதான் தொண்டு. படத்துக்கு முன்னாலேயும், மேடைக்கு முன்னாலேயும், பொன்னாடைக்கு முன்னாலேயும், பட்டத்துக்கு முன்னாலே நின்றீங்கன்னு சொன்னா அதெல்லாம் உங்களோட வராது. அதை இப்போட நான் டைமை கொஞ்சம் மாஸ்க சொல்லி தங்கச்சி சொல்றேன். அதை மனதில் நன்றி கொண்டு நான் செய்ய என்னுடைய தார்மீக கடமை. ரவீந்திரதாஸ் நேற்று முந்தினால் ஜூம் ஆரம்பிக்கவில்லை. இன்றைக்கு ஏறத்தாழ 6 ஆண்டுகள் இந்த நாட்டில் எங்களுடைய சங்கத்துக்கு மட்டுமில்லை, அதுக்கு முதலே ஆரம்பித்தால் குரு குருசிகள் எல்லாத்தையும் அவர் தான் கவ பண்ணால். அப்படிப்பட்ட ஒரு தம்பி, அருமை தம்பி, அவர் செய்யும் தொண்டு. தம்பி மணிமன்னன், நமது வேல்முருகன், தம்பி வேல்முருகன், தம்பி முருகானந்தம், இவர்கள் எல்லாரும் தொண்டர்கள் இந்த விழாவில் சிறப்பிக்க வேண்டும் என்றைக்கு நாங்கள் இல்லாத காலத்தில் சிவரூபன், சத்தியரூபன் இருக்கிறார்கள். அவர்களும் குடும்பமாக இங்க செய்வார்கள் என்ற பூரண நம்பிக்கையோடு அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் போய் யங்க ஜெனரேஷனை கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு இப்படி பேச வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் 2 பேரும் இப்படியே நிப்பாட்டாமல் நீங்க உங்களுடைய நண்பர்கள், நம்பிகளை கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் இந்த விழாவினை சிறப்பிக்குடன் கேட்டு, இப்பொழுது நாம் கடவுளை உள்ளத்தில் வரவேற்கின்றோம். நாம் அவருடைய தாய். நமக்கு அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பெரிய முடியாது, முழுதும் உண்மை. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்பொழுது அதற்கு முன்னதாக மங்கள ஒரு சின்ன மிகப்பெரிய விடயம். இந்த 2 புத்தகங்களையும் கொண்டு வந்தது யாருக்கு கொடுக்க வந்தால் அதான் சொல்லுவாங்க. திருமதி விஜய் கணேசன் அவர்களுக்கும் திருமதி முனராசா பத்மாவுக்கும். ஏனென்றால் அவர்கள் இந்த நச்சிந்தனை உற்றுவதல் செய்தார்கள். ஆனால் ஒரு சிறுவரும் வேறு முடியத்தை கொண்டு வந்தோடு அவர் இந்த தம்பியில பேர்களுக்கு சரோஜாக்களுடைய மகனுக்கும் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்ட தாயாருக்கு நீங்கள் உங்களுடைய திருக்கரங்களா நீங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா என்னுடைய உங்களுடைய தெரியுமா, 1 year உங்களுடைய 2 பேருக்கும் டைத்தாரு இதை முழுசா படிச்சு முடிக்கும். இது உண்மையிலேயே கூட கையாதான் நீங்கள் தான் கண்டிப்பா
துண்டுகள் உடன வேண்டும், நீங்கள் வர வேண்டும், இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். இந்த இடத்துல சுவாமிக்கு தான் சரியோ? அடிய தம்பி வந்த கனடாவிலிருந்து இணைய பிரகாரமாக அம்மாவின் விழாவின் சிறப்பிக்க வந்த நீங்கள் இந்த யோர் சுவாமியின் விழாவில் ஈடுபட்டதற்கு நன்றி கூறி, நீங்கள் இதை கனடாவிலும் போய் நீங்க கண்டிப்பாக ஒரு அமைப்பொன்றை ஆரம்பித்து அதை செய்யும்படி இவருக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்து அங்க வந்து ஆரம்பிக்கவுடன் வேணும்னா நானும் அவரோட அதனை செய்ய வேண்டும். யோர் சுவாமி வந்து நிலைக்க வேண்டும் என்பது வாசி வணங்கு. இந்த 3 அருள்மொழிகள் யோகசாமி அவ்வப்போது பேசிய விடயங்கள். இவைகளை எந்த கையால அடியன் திருக்கிறங்களா திருக்கிறங்களை தனியாக தான் வந்து யாருக்கு தெரியுமா? எனக்கு அடுத்ததாக தொடர்ச்சியாக இந்த தொண்டாற்றுவர், அதுவும் என்னுடைய கடும் சொல்லுவதை தாங்கிக் கொண்டு சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாம் கடும் சொல்லி உள்ளுக்குள்ள பிளாப்பல் மாதிரி அனுப்பியிருக்கிறார். இதுல அதுக்கு அடுத்து சார் இதுல என்னன்னா, நான் உங்கள் 3 பேருக்கும் விடுதலை கொண்டு எல்லாருக்கும் முடிப்பிச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரீடிங்கை மாத்திரம் செய்யும். சரியா? ஒரு ஜஸ்ட் 1 ரீடிங். அப்ப இன்றைக்கு சரோஜாக்கா கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று எடுங்கோ. ஒரு சின்ன ரீடிங், ஜஸ்ட் சின்ன ரீடிங் மக்கள் நீங்க கூட சொல்றது ஒரு நாள் ரீடிங்கா செய்யும் அல்லது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நானுடைய பாடலே நான் எவ்வளவு மூலம் படிக்கிறேன். சிவசுவாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. தேவனும் தேடியே தேரா திருவடியை ஏவனும் காணவே இவ்வுலகில் பூவார் கொழும்பு துறையில் குருவாகி வந்து தொழுதுய செய்தாய் துணை. இது சிவசிந்தனையிலே நாங்கள் நோட்டீஸ்லே போடப்பட்ட பாடல். இந்த பாடலை யாத்தவர் சிலதுரை சுவாமி யோகசுவாமியிலேயே சில. ஒருவன் சமுத்திரத்தின் இக்கரையில் இருந்து அக்கறையில் உள்ள ஒரு துறையை சுலபமாக அடைய வேண்டுமாயின் பலகாட் சென்று அனுபவம் பெற்ற ஒரு மாலுமியின் உதவி அவனுக்கு இன்றியமையாததாகும். அது போலவே சம்சார சாகத்திலிருந்து உலகம் ஆன்மாக்கள் திருவடியாகிய துறையை சேர வேண்டுமாயின் அவர்களுக்கு ஞான குரு ஒருவர் இன்றியமையாதவர். அஞ்ஞான இருளை அருளாற் போக்குவனே ஞான குரு. அக்குருவரன்றி திருவருள் கிட்டுமாறு இல்லை. குரு மூலமாகவே ஆன்மாக்கள் இறையருளை பெற முடியும். அங்கனம் பெறும் பொழுதே உயிர்களை பற்றிய மலங்கள் நீங்கும். மலம் பஞ்சு போன்று எரிந்து அழியும் தன்மையது. வெகு தூரத்தை உள்ள சூரியன் தானே நேராக பஞ்சினை எரிப்பதில்லை. சூரிய அந்த கல்லின் வழியாகவே பஞ்சினை எரிக்கிறது. அது போலவே யாவராலும் எட்ட முடியாத இறைவன் குரு மூலமாகவே ஆன்மாக்களுக்கு இறையருளை பாலித்து அவற்றின் மரங்களை அளிப்பவர் யோகசுவாமிகள் திருவடிகள் போற்றி. ரொம்ப நன்றி முருகானந்தன். முக்கியமான ஒரு பாடல்கள் நைவேத்தியம் பண்ணி போட்டு நிகழ்ச்சி ஆனா தேங்காவுடைய கேள்வி என்ன? அதுக்குதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. சட்டி
அதான் நீங்க எல்லாரும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், அதை நான் செய்யலாம், யாரும் செய்யலாம். எல்லாம் இன்னைக்கு வந்தது அவருக்கு பனிஷ்மெண்ட் லேட்டா எல்லாம் செய்வோம். அதான் மக்கள் நீங்க அப்பனும் அம்மையும் சிவமே, அரிய சகோதரரும் சிவமே, ஒப்பில் மனைவியும் சிவமே, உதரும் சிவமே, சிறப்பில் அரசரும் சிவமே, தேவாதி தேவம் சிவமே, இப்புவியெல்லாம் சிவம் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம், அத்துவிதற்கு மங்களம், குருநாதனுக்கு மங்களம், உத்தமருக்கு மங்களம், முப்பொழுது தொழுவார்க்கு மங்களம், மூவாசை வென்றவர்க்கு முப்பத்து முக்கோடி தேவருக்கும் மங்களம், முனிவர்க்கும் இருடிகற்கும் மங்களம், தன்னத்தனால் அறிந்தவர்க்கு மங்களம், 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 தேனாவுக்கரசருக்கு மங்களம், சுந்தரக்கு மங்களம், மாணிக்கருக்கு மங்களம், உயிர்களுக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம், இன்பமே சூழலே. ஓம் சக்தி சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு மாத்திரம் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 53rd பர்த்டே சுவாமிகள். இன்றைக்கு திருவள்ளுவச்சிலை நிறைவு பெற்ற 3வது நிறைவு நாள். நீங்க இதற்கு மக்கள் காட்டி விடுங்க இருக்கிறவ. நன்றி. மீண்டும் ஒரு முறை மகாதேவன் சத்யரூபன் அவர்களுக்கு மற்றும் அவர்கள் குடும்பம் நூடுகுழி வாழ எல்லாம் வர வேண்டுகின்றேன். அத்தோடு அந்த குழந்தைகள் இன்னும் குழந்தைகளை கொண்டு வந்து இந்த இளைய தலைமுறைகள் தலைத்தோங்க இந்த தொண்டுகள் செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம் எல்லோரும். ஓகே, இதுதான் நிகழ்ச்சி முடிகின்றது.